கன்னியாகுமரி மாவட்டம் வைக்கோலூர் பகுதியில் தடுப்பணை சேதமடைந்துள்ளதால் தாமிரபரணி ஆற்றில் உப்பு நீர் கலப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் வைக்கோலூர் பரக்காணி தடுப்பணை அடித்துச் செல்லப்பட்டது. மேலும் அப்பகுதியில் இருந்த 2 வீடுகளும் சேதமடைந்தது. ஓராண்டாகியும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைக்காமல் ஸ்டாலின் அரசு மெத்தனம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பருவமழை தொடங்குவதற்கு முன் தீவு போல் காட்சியளிக்கும் தடுப்பணையை பாதுகாக்க ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்தை பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவியாளர் ஆகிய இருவர் சிக்கினர். செல்லப்பிள்ளை குட்டை ஊராட்சியைச் சேர்ந்த சென்ட்ரிங் தொழிலாளியான ராஜேந்திரன் என்பவர் தனது நிலத்திற்கு பட்டா மாற்றவும் வாரிசு சான்றிதழ் வேண்டியும் கிராம நிர்வாக அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். இதையடுத்து இதற்காக கிராம நிர்வாக அலுவலர் ரவிச்சந்திரன் மற்றும் உதவியாளர் பெருமாள் என்பவரும் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளனர். இதையடுத்து ராஜேந்திரனிடமிருந்து 10,000 ரூபாயை லஞ்சமாக பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவியாளர் ஆகிய இருவரும் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து மதம் மற்றும் சாதி அமைப்புகள், அரசு அலுவலர் சங்கங்கள், தொழிற்சங்கங்கள், அரசியல் கட்சிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள், மாநகராட்சிகள், நகராட்சிகள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் இதர துறைகளுக்கு சொந்தமான புதிய இடங்களில் மற்றும் நிலங்களில் உள்ள அனைத்து கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் கொடிக்கம்பங்களை அகற்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இந்நிலையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக வேலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் SRK அப்பு கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே குடிநீருக்காக கிராம மக்களை அலையவிடும் திராவிட மாடல் அரசுக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. மாமங்கலம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் 1,00,000 லிட்டர் கொள்ளளவு நீர்த்தேக்க தொட்டி கட்ட கிராம மக்கள் வலியுறுத்தினர். ஆனால் தீயசக்தி அரசோ அங்கிருந்த 60,000 கொள்ளளவு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிவிட்டு 30,000 லிட்டர் கொள்ளளவு நீர்த்தேக்க தொட்டியை கட்டியது. இதனால் பெரும்பாலான குடும்பங்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் எங்கே தண்ணீர் கிடைக்கும் என்று வயல்வெளிகளை தேடி அலையும் அவலத்திற்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். காலைல இருந்து என்ன செய்யறாங்க, ஒரு கொஞ்சம் தான், ஒரு குடம் தான் காலைல வருது. அதே மாதிரி சாயந்தரம் ஒரு குடம், அவ்வளவுதான். அதுக்கு ரொம்ப கம்மியான தண்ணி தான் வருது. ஒரு சில நேரத்தில் சுத்தமா தண்ணி வரல. இன்னைக்கு சுத்தமா ரொம்ப காலையில இருந்து பிள்ளைங்களுக்கு குளிப்பாட்ட கூட தண்ணி இல்லை, குடிக்கவும் தண்ணி இல்லை. எட்டக்கு போய் மோட்டர்ல இருந்து நாங்க தூக்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. இப்படியே இருந்துட்டே இருந்தா என்னதான் செய்யறது எங்களுக்கும் ஒன்றும் தெரியல. நாங்க ஏற்கனவே இதை நிறைய கோரிக்கை எல்லாம் வச்சிருக்கோம். ஆனா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க டேங்க் அடிச்சவங்க டேங்க் சின்ன டேங்கா கட்டிக்கிட்டு எங்களுக்கு தண்ணி வரலிங்க. இப்போ அந்த வீட்டு வரி வாங்கினதுலேருந்து அதுலேருந்து சுத்தமாக தண்ணி வரலிங்க. அந்த வரி வாங்கிட்டு போனதுலேருந்து டேங்கில் தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இப்போ டேங்கு வேணுங்க எங்களுக்கு. இந்த சின்ன டேங்கில் அங்கே கிழக்க தான் போகுது, மேற்க வரலிங்க. பெரிய டேங்கில் எங்களுக்கு தண்ணி ஏற்றினா மிஞ்செல்லாம் பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டு இருந்தது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியில் பெய்த மழையால் கீழ் பஜார் பகுதியில் மழை நீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பலத்த மழை பெய்தது. இந்த மழையால் கீழ் பஜார் பகுதியில் மழை காரணமாக தண்ணீர் முழங்கால் அளவிற்கு தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்தனர். மேலும் மழை நீருடன் சாக்கடை கழிவு நீரும் சேர்ந்து தேங்கி நின்றதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு மழைநீர் கால்வாய்களை முறையாக அமைக்காததால் மழைநீர் தேங்கி நிற்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தனியார் தொழிற்சாலையில் சம வேலை சம ஊதிய உயர்வு கேட்டு உண்ணாநிலையில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளரும் தனியார் நிறுவன மேலாளரிடம் ஆலோசனை நடத்தினர். இச்சிபுத்தூரில் அமைந்துள்ள MRF தனியார் தொழிற்சாலை நிறுவனத்தில் கடந்த 4 நாட்களாக ஊதிய உயர்வு கேட்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் உணவு அருந்தாமல் பணி செய்து வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி மற்றும் மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் உள்ளிட்டோர் தொழிற்சாலைக்கு நேரில் சென்று தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கேட்டு தனியார் நிறுவன மேலாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.